சீன் போடுறாரு, கெத்து காமிக்கிறாரு. இதெல்லாம் யார வச்சுக்கிட்டு மேடையில, நம்ம ஐயா வச்சுக்கிட்டு மேடையில இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமா? ஒரு எதிர்கட்சிக்காரன் போய் பண்ணுவானா அந்த மாதிரிலாம்? என் மாமாவுக்கு ஒரு கேள்வி, நம்ம ஒரு பிளாஷ்பேக் போவோமா? ஒரு சூப்பர் பிளாஷ்பேக் போவோம். நீங்க கட்சியில சேர்ந்தது 2004. அதே 2004 நீங்க இளைஞர் அணி தலைவர் ஆவறீங்க. அதே 2004 நீங்க ராஜ்யசபா எம்பி ஆவறீங்க. அதே 2004 நீங்க மத்திய அமைச்சர் ஆவறீங்க. அப்பா என்ன ஸ்பீடு இல்ல இது? நீங்க கட்சியில சேர்ந்து ஒரே வருஷத்துல மத்திய மந்திரி ஆகலாம். ஆனா என் தம்பி உழைச்சி வந்தா சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு எல்லாம் வந்தா தக்காளி சட்னி. அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சொந்தங்களும் இந்த சுகந்தன் அப்படின்ற தற்கொலையோடைய வீடியோவை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சேலத்தில் தைலாபுரம் அணி திமுக கொடுக்குற பல அஜெண்டா வேலைக்காக ஒரு கூட்டத்தை போட்டு, கூட்டம் முழுக்க பேசணும், முழுக்க அனைவருமே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எவ்வளோ தூரம் சிறுமைப்படுத்த முடியுமோ, எவ்வளோ தூரம் குறைத்து பேச முடியுமோ, எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுமோ, திமுக போட போகிற 1-2 பிச்சைக்காக இவ்வளோ பெரிய ஒரு வேலையை இன்றைக்கி சேலத்தில் பார்த்துருக்காங்க. இந்த சேலத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் தான் இந்த காந்திமதி அவர்களுடைய மூத்த மகனாக இருக்கிற இந்த சுகுந்தன்றவனும் பேசியிருக்கான். பேசினவன் பெரிய இவனாட்டம் பேசி வச்சுருக்கான். முதல்ல இவனுக்கும் கட்சிக்கும் என்ன சம்மந்தனே நம்மளுக்கு தெரியல. முதல்ல இவங்களுடைய தாய் காந்திமதிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குமே என்ன சம்மந்தனே நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவனுடைய தம்பி முகுந்தன், அவனுக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன சம்மந்தனே தெரியல. நீங்கள்லாம் என்னடா பண்ணீங்க? நீ என்ன பார்த்தீங்கன்னா கட்சிக்காக பண்ணியிருக்க? எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்க? எத்தனை முறை பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் கலந்துருக்கிற? உன்னுடைய தாய் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க? கட்சியோடைய பல விஷயங்களுக்கு வந்திருக்கிறாங்க. அப்புறம் உன்னுடைய தம்பி எத்தனை முறை போராட்ட காலத்துக்கு எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்து போய் நின்று வன்னியர் மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போய் மிகப்பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தியாக வாழ்க்கை நீங்கள்லாம் வாழ்ந்துருக்கீங்க. சொல்லு பார்க்கலாம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பப்பில் ஒரு தியாக வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வாழ்ந்தையே சுகுந்தா. எங்களுக்கு நான் தெரியாதா? சொல்லு பார்க்கலாம். இங்கே ஒரு பாமர வன்னியர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு தான் உங்களை பற்றிலாம் தெரியாது. என்னை போல் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் உன்னை பற்றி தெரியும், உன் குடும்பத்தை பற்றி தெரியும், எல்லாரை பற்றியும் தெரியும். எங்களுக்கு என்ன தெரியாதா? உங்களுடைய தியாக வாழ்க்கை நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு பெரிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அது எந்தெந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படி பெறப்பட்ட பணம்? நீ எம்பி சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடி போட்ட விஷயங்கள் இதெல்லாம் தெரியாதா? சொல்லு பார்க்கலாம். எனக்கு எந்த அரசியல் மீதும் ஆசை கிடையாது, என்னுடைய தாத்தாவுக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் என்னடா பார்த்தீங்கன்னா 2024 எனக்கு எம்பி சீட்டு வேணும்னு பார்த்தீங்கன்னா கேட்டேன் கடலூரில். ஏன் கேட்ட? எது கேட்ட? சொல்லு. ஏன் கேட்ட? எது கேட்ட? உனக்கு தான் அரசியல் மீது ஆசையே கிடையாது. ஏன் கேட்ட? இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோடைய இந்த பனிப்போர் அப்படின்றது நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். மகளுடைய செட்டில்மெண்ட்டுக்காக மட்டுமே நடந்துட்டு இருக்குன்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அது எல்லாமே ப்ரூவன் விஷயமா இப்போ நடந்துகிட்ருக்கு. புரியுதுங்களா? மகளுடைய மொத்த செட்டில்மெண்ட்டுக்காக மட்டுமே இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. அதுக்காகத்தான் போன வருஷம் இளைஞரணி தலைவர் பதவியை முகுந்தனுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அது வன்னியர்களும் ஏற்றுக்கலை, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஏற்றுக்கலை. அதோடைய பிம்பமாக மெல்லமாக பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களை மடை மாற்றி பேச வச்சு எல்லாத்தையும் செய்ய வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரை பார்த்தீங்கன்னா செயல் தலைவரை அறிவிக்க வச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு எல்லாம் செஞ்சது நீ, உன்னுடைய தாய், உன்னுடைய சின்ன பாட்டி சுசீலா. இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாதா? சொல்லு பார்க்கலாம். வன்னியர்களாக இருக்கிற நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? மகளுடைய செட்டில்மெண்ட்டுக்காக மட்டும்தான் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தற்போது வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு நான் பல முறை சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அந்த புரிதல் இருக்கணும். இன்றைக்கி இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் இவன் பேசின பார்த்தீங்கன்னா விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா கோவம்னா, முதல்ல இவன் யார்? ஒரு ப்ரூவன் லீடர் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோடைய தலைவர் யார்? அன்புமணி ராமதாஸ் அவர்கள். புரியுதுங்களா? அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து பல விஷயங்களை மக்களுக்காக நாட்டுக்காக பண்ணியிருக்கிறார். நீ என்ன கிழிச்சிருக்கிற? உன்னுடைய அம்மா என்ன பார்த்தீங்கன்னா கிழிச்சிருக்காங்கன்னு கேட்டால் இவனுக்கு எங்கே போய் பார்த்தீங்கன்னா மூஞ்சி வச்சுப்பான்? சொல்லு பார்க்கலாம். நீ எல்லாம் ஒரு ஆளாடா? நீ எல்லாம் ஒரு ஆளா வன்னியர் மத்தியில்? இன்னொரு அடுத்த கட்ட விஷயமா நம்ம முதல்ல சுகந்தனுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா,
உங்களுடைய தாத்தாவையே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து கடந்த 6 மாதமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. புரியுதா இல்லையா? யாருமே பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. அவர் பேசின பேச்சுக்களுடைய விளைவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சுட்டு இருக்கிறாரு வன்னியர் சமூகத்துக்கு எதிராக. புரியுதா இல்லையா? உங்கள் தாத்தாவையே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிகிட்டு இருக்கான். புரியுதா? நீயோ உங்களுடைய தாயோ இல்லை கூட இருக்கிறவனுங்களோ கொஞ்சம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்குங்க. புரியுதா? வன்னியர் ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா கால் வைக்க முடியாது. புரியுதா? சேலத்தில் போயிட்டு உட்காந்துட்டு 100 பேர் வந்து இருக்கிறான் நம்மளை சுற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலரை தூக்கி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வர விஷயம் கிடையவே கிடையாது. புரியுதாடா சுகுந்தா? புரியுதா? அதை மனசில் வச்சுக்கோ. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஊன்னார் அப்படின்னா தைலாபுரன்ற ஒரு விஷயமே இருக்காது. அது வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. புரியுதா இல்லையா? அவர் அமைதியாக போகிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய நல்லதாக நடந்துகிட்ருக்கு. புரியுதா இல்லையா? ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு கிடக்குறீங்க, ஏதோ போதுன்ற விஷயத்துக்காக கடந்து போயிட்டுருக்கிறார். புரியுதா? எனக்கு அந்த வீடியோவை பார்த்து அவ்வளோ பெரிய கோவங்க. புரியுதா? இவன்லாம் ஒரு ஆள், இவன்லாம் முதல்ல இவனுக்கும் கட்சிக்கும் என்ன சம்மந்தனே தெரியல. இவனுங்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு வந்து இருக்குது. இதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னென்னா, இத்தனை நாள் வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் உட்காந்துக்கிட்டு மகனை பற்றி மிக பெருசாக பேசிட்டு திரிஞ்சார். இப்போ இப்படியாப்பட்ட சில்லறைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் விட்டு பேச வைக்கிறாரு. இன்னைக்கு சேலத்தில் பேசின மொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி பேசியிருக்கான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இந்த சுகந்தன்றவன் பேசும்போது பின்னாடி நின்றுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பலர் பல்ல காட்டியிருப்பானுங்க. வெக்கம், மானம், சூடு, சொரணை. புரியுதா இல்லையா? இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு தெரிஞ்ச இந்த நாய்ங்க எல்லாம் உட்காந்துட்டு சிரிக்கிறானுங்க. கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கூசல உடம்புல. இப்படியாப்பட்ட ஆட்கள் வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் வந்து எவ்வளோ பெரிய வெற்றியை வந்து இப்போ நாமெல்லாம் பெறுவோம் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தைலாபுரத்தை நம்பினீங்க அப்படின்னா வன்னியர்கள் நடுத்தெருவில் நின்றுடுவோம். புரியுதா? இனிமேலாவது தெளிவாக இருந்துக்குங்க. மகளுடைய செட்டில்மெண்ட்டுக்காக மட்டும்தான் ராமதாஸ் செயல்படுறார். ராமதாஸுடைய கும்பலும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுதுன்றத வன்னியர்கள் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நாம் நிற்க வேண்டிய இடம் அப்படின்றது அன்புமணி ராமதாஸ் அவர்கள். புரியுதா இல்லையா? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அரசியல் ரீதியாக வன்னியர்களுக்கு பல காழ்ப்புணர்ச்சிகள், பல வன்மங்கள் இருந்தால் கூட தூக்கி உதறி போட்டு அடுத்த தலைமுறையோடைய நல்ல விஷயத்துக்காக ஒன்றிணைந்து நல்ல விஷயத்தில் கூட இருங்க. இப்படியாப்பட்ட தற்குறிங்களுடைய விஷயத்துக்குள்ளே போய் சிக்கி மாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடாதீங்க. அவ்வளோதான் விமல்வர்மனால் சொல்ல முடியும். புரியுதா? இவெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.